யூடியூப்பால் இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இன்றைக்கி நம்ம அந்த வீட்டில் எதாவது பற்றி அப்போனா ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க தமிழில் எப்படி மேக் பண்ணி அதை எப்படி செட் பண்ணுறது, அதை பற்றி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது நம்ம சப்ஸ்கிரைபர் வேறு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த வீடியோ நீங்கள் வீடியோ அப்டே என்ன ரெஸ்ட் பண்ணால் மட்டும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, எப்படி மேக் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ஸோ வந்து Pixellapலாம் மேக் பண்ணேன், செட் பண்ணுறது கைன்மாஸ்டர் செட் பண்ணி காமிச்சிருப்பேன், நீங்கள் எதாவது செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மேக் பண்ணது தமிழ் மேக் பண்ணது Pixellap தான், ஈஸியாக இருக்கும். ஸோ Pixellapல ப்ரோஸ் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ தர நோட்டிஃபிகேஷன் நடக்கும். ஓகே, வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதாவது Pixellap ஆப் தான் தேவை. நான் Pixellap ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணது தான் இருக்குது. ஸோ டெலிட் பண்ணி விட்டுருக்கேன், டிஃபால்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா, கிளிக் பண்ணி விட்டுருக்கேன், ஓகே கொடுத்துக்கோங்க. நான் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டேன், நியூ ஓப்பன் பண்ணி என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, நியூ டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டெலிட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ டெலிட் பண்ணி ஓகே கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 3 ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ப்ரீவில் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, ஒரு 3 ஃபோட்டோ இருந்திருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபோட்டோ, அதாவது நீங்கள் என்ன கண்டென்ட்டில் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணிக்கோ அந்த கண்டனோட ஃபோட்டோ, ஒரு மெயினான 3 ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நான் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அது என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, கீழே டேட்டா ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கோங்க, சைஸ் வந்து இன்ஸ்டாகிராம் சைஸில் தான் இருக்குது, 1:1 இந்த சைஸில் தான் இருக்கும், டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுருங்க. ஸோ நான் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். இம்போர்ட் கொடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, இப்போ காமிக்க எனக்கு இமேஜ், நான் ஒரு 3 விதமான இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் சீமராஜா படத்துலேருந்து. ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இமேஜ் ஒன்று அதை டிக் பண்ணி விட்டுருந்தேன். டிக் பண்ணிட்டு நான் அந்த சைடு செட் பண்ணிக்கிறேன். அப்படி சைஸ் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு இந்த சைடு, ஸோ எனக்கு இந்த சைடு தான் தேவைனால அந்த சைடு நான் செட் பண்ணிக்கிறேன். என் பேரில் பார்த்துட்டு இருப்பீங்க, ஆப் சைடில் அந்த இதாக இருந்திருக்கும். அப்படியே எனக்கு நான் அப்படி செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக அப்படி செட் பண்ணிவிட்டு நான் செட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கீழே கொஞ்சம் கேப் இருந்தால் கூட பரவாயில்ல, கீழே வந்து நம்ம லேயர் ஆட் பண்ணோம், மறைஞ்சிரும். ஸோ நீங்கள் இப்படி செட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ண, நான் கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு இமேஜ் இப்படி செட் பண்ணிட்டேன்னா, ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணி சைடில் ஸ்லோ பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரோக்குன்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரோக்கை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விடுங்க. ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிட்டு 2ல் இருக்கும், இதுக்கு வந்து ஒரு 5 கொடுத்துக்கோங்க. ஸ்ட்ரோக் 5 கொடுத்து விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக் போட்டு நீட்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இன்னும் 2 இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அதே இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்த இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி மொத்தம் நான் 3 இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். 3 இமேஜ் போட்டு செட் பண்ணுங்கள், தரமாக இருக்கும். ஸோ அதை 1:1 பாக்ஸை மாட்டி 1 சைஸில் மாற்றிக்கிட்டு இப்படி செட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டு கொஞ்சம் சைஸை நான் குறைச்சிக்கிறேன். ஸோ சைஸை குறைச்சிட்டு இப்படி செட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல நான் செட் பண்ணிக்கிறேன், கரெக்டாக செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துக்கோங்க. கீழே 2 பேக்குன்னு இருக்கா, அதை கொடுத்து விட்ருங்க. கூட்டு சைடில் ஸ்லோ பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரோக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணி விட்ருங்க. இதுவும் 5 வச்சுக்கோங்க, ஸ்ட்ரோக்கு ஸ்டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம், தேர்ட் இமேஜ், அதை இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன கண்டென்ட்டில் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணிங்களோ அதோட 3 இமேஜை நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இம்போர்ட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ நான் இதுக்கு கொஞ்சம் சைஸை கூட்டிக்கிறேன். நான் இதுக்கு சைஸை கூட்டிட்டு 2 பேக் கொடுத்துக்கிறேன். 2 பேக் கொடுத்து சைடில் இதுக்கு ஸ்ட்ரோக் கூட எனேபிள் பண்ண தேவையில்ல, எல்லாமே ஸ்ட்ரோக் போட்ட மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணால் எனேபிள் பண்ணிக்கோங்க 3வது இதுக்கு. ஸோ எனேபிள் பண்ணி விட்டு 5 கொடுத்துக்கோங்க இதுக்கும். ஸோ இப்போ முடிஞ்சு வேலை, நம்ம 15 நாள் இப்போ எல்லாத்துக்கும் வேலை முடிஞ்சு. நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு 2 ஷேப் ஆட் பண்ணி வேலையை முடிச்சிடலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை. ஸோ மேலே டைமண்ட் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லாக் ஐக்கான் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணி லாக் பண்ணி விட்ருங்க. அதாவது இதான் மூவிங் ஆகாமல் இருக்கும், அதனால தான் 15 நாள் மூவிங் ஆகலை. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா, தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே கிளிக் பண்ணிட்டு ஷேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃபாக்ஸ் ஷேப் தான் நம்ம ட்ராப் பண்ண போகிறோம். அதனால் நம்ம ஃபாக்ஸ் ஷேப்பில், அதாவது கொஞ்சம் ஃபாக்ஸ் ஷேப் மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிட்டு கொஞ்சம் உங்களுக்கு தேவையான வித்தில் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இது போதும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த இது போதும். ஸோ இதில் போதும்னு வச்சுக்கிட்டு கொஞ்சம் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு மைனஸ் கீழே சைடில் ஸ்லோ பண்ணாங்க, ரொட்டேட்னு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி ஒரு -10 இல்லை -9 செட் பண்ணிக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் -10 பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுறேன். நான் கொஞ்சம் இதை கீழே வச்சுக்கிறேன். அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் வித்து கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பாக்ஸ் ஐக்கன் பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு எவ்வளோ தரம் நீங்கள் செட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் செட் பண்ணுறதான். செட் பண்ணிட்டு நான் கொஞ்சம் கூட்டிக்கிட்டு ரொட்டேட் ஒரு 10 வச்சுக்கோங்க. 10 வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணிக்கோங்க அப்படி. ஸோ எனக்கு கரெக்டாக நான் செட் ஆகலை, எடிட் பண்ணுங்கள், செட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் செட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுறேன். டிக் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள். கலர் செட் பண்ண போகிறோம். நம்ம வந்து இதில் கிராடியன் கலர் கொடுத்துருப்போம், அதான் செட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிட்டு கலர் வாங்க. கலர் வந்தீங்கன்னா கலர் எனேபிள் பண்ணி விட்ருங்க. எனேபிள் பண்ணிட்டு கீழே கிராடியன் ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து 2 கலர் நம்ம கொடுக்க போகிறோம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைடில் ஸ்லோ பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் டிஃபால்ட் நான் செட் பண்ணது. இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதில் வந்து டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ அதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் 2வது பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து பிளாக் கலரை கிளிக் பண்ணுங்கள், கலர் போங்க. கலர் போய்ட்டு நான் வந்து இந்த ப்ளூ கலர் செட் பண்ணிருப்பேன். அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் செட் ஆன மாதிரி இந்த ப்ளூ கலரில் வந்துருக்கும். டிக் பண்ணி விட்டுறேன். டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ ஒன்று ஒயிட்டு இந்த ரெண்டுமே பார்க்க நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ இப்படியில் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கரெக்டாக. அதாவது இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு சேர்ந்த மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அது நல்லாயிருக்கும்.
நீ என்ன பண்ண மாதிரிலாம் ஒரு எல்லோ கலர் இல்லை ஒயிட் கலர் இப்படி செட் பண்ணிக்கோங்க. ஒயிட் கலர் எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். ரெட் அண்ட் ஒயிட்டு, எல்லோ அண்ட் ஒயிட்டு இப்படி செட் பண்ணிக்கோங்க, பார்க்க நல்லாயிருக்கும். அவ்வளோ தான். ஸோ செட் பண்ணிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. அது சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரோக்குன்னு இருக்கா அதை எனேபிள் பண்ணுங்கள். ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிட்டு 5 வச்சுக்கோங்க, கரெக்டாக வச்சுக்கோங்க. 5 வச்சுட்டு பேக் போயிருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, ஷேப்ஸ் ஆட் பண்ண பார்த்தீங்களா, அதையே காப்பி பண்ணிக்கோங்க. அதே இன்னொரு காப்பி, மொத்தம் 3 காப்பி வேணும். ஸோ நான் 2 காப்பி 3 காப்பி எடுத்து இதை எப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க, கலர் இருக்குது பார்த்தீங்களா, கலரை போய் நான் ப்ளூ கலராக மாற்றிக்கிறேன். அதாவது பிளைன் ப்ளூ 14 இப்போ இங்கே வந்திருக்கு. நான் இங்கே வச்சுருக்கேன் 14 இங்கே வச்சுருக்கேன் கரெக்டாக. பிளைன் ப்ளூ 14 நான் பிளைன் ப்ளூ கரெக்டாக செட் பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இதே நம்ம கலராக மாற்ற போகிறோம், பிளைன் ப்ளூ தான் மாற்ற போகிறேன். ஸோ நீங்கள் அதே பிளைன் ப்ளூவாக மாற்றிக்கோங்க. மாற்றி இப்படி மேலே செட் பண்ணிக்கோங்க, இது மறைக்கிற மாதிரி. ஸோ நீங்கள் கரெக்டாக ரொட்டேட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக செட் பண்ணிட்டு இப்படி மேலே செட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப திட்டமாக இருக்கா, அதனால் நான் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு மேலே செட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் 3rd இமேஜ் அதை லாக் எடுத்து விட்டு நான் கொஞ்சம் அலைன் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன், சைஸை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு. ஸோ கொஞ்சம் அலைன் பண்ணிக்கோங்க, அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கொஞ்சம் அலைன் பண்ணிட்டு கொஞ்சம் ரொட்டேட்டை கொண்டு மாட்டிட்டு செட் பண்ணிக்கோங்க. பார்க்க கரெக்டாக இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும், கொஞ்சம் தரமாக இருக்கும். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சு நம்ம இதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இந்த கீழே பார்த்தீங்கன்னா இன்னும் டெக்ஸ்ட் வந்துருக்கும். ஸோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன், ப்ளஸ் டெக்ஸ்ட் போய்ட்டு எடிட் போய்க்கிறேன். எடிட் பேட்டில் வந்து நான் சீமராஜான்னு அடிச்சுக்கிறேன். எனக்கு சீமராஜா மூவி தான் எல்லாமே. ஸோ நீங்கள் என்ன கனலில் ஸ்டேட்டஸ் மேக் பண்ணிக்கோ நான் முதல்ல சொன்னேன், அதேமாதிரி நீங்கள் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. நான் சீமராஜான்னு அடிச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கிட்ட சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க, ஏபி ஃபாண்ட் வாங்க. நான் மை ஃபாண்ட்ஸில் போய்ட்டு இது வந்து யூனிஃபார்ம் போல்ட் இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிட்டு இந்த ஃபாண்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபாண்ட் நல்லாயிருக்கு இந்த இதில். ஸோ இந்த ஃபாண்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு தேவையான சைஸை கூட்டிகிட்டு இதே ரொட்டேட் வந்து -10 வச்சுக்கோங்க. கரெக்டாக இது -10 வச்சுட்டு செட் பண்ணிக்கோங்க. சைஸ் உங்களுக்கு தேவையான சைஸை கூட்டிக்கோங்க. கூட்டிகிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. அடுத்த சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க, கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, கலரை கிளிக் பண்ணி பிளாக் கலரில் மாற்றிக்கோங்க. பிளாக் கலர் நல்லா இருக்குது பார்க்க, பிளாக் கலரை மாற்றிட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ பார்க்க நல்லா இருக்கும், எல்லாமே 14 நல்லாயிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் ப்ளஸ் டெஸ்ட் போங்க, எடிட் போங்க. எடிட் போய்ட்டு நான் சீமராஜா மூவி ஸ்டேட்டஸ் நடிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் அதேமாரி உங்கள் படத்து பேர் இல்லை எதனால உங்கள் கண்டர் நீங்கள் என்ன உங்களுக்கு எழுதணுன்னு தான் எழுதிக்கோங்க. நான் இதிலே ஃபாண்டை மாற்றிக்கிறேன். அதே ஃபாண்ட் செட் பண்ணிக்கிறேன், இல்லை அதிலே யூனிஃபார்ம் ரெகுலர் இருக்கும், இதே செட் பண்ணிக்கிறேன். நான் செட் பண்ணிட்டு இதில் ரொட்டேட் போய்க்கிறேன். ரொட்டேட் போய்ட்டு இதில் -10 வச்சுக்கிறேன். நான் -10 வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். செட் பண்ணி இது கலரை மாற்றிக்கோங்க, பிளாக் கலரே கொடுத்துக்கோங்க, நல்லாயிருக்கும். நான் பிளாக் கலர் இதுக்கு மாற்றிக்கிறேன். மாற்றி இது கொஞ்சம் சைஸை கூட்டிக்கிறேன். கூட்டிகிட்டு இப்படி செட் பண்ணிக்கோங்க. 14 எல்லாமே நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்கும். இன்ஸ்டாகிராம் ஒரு செம்மையாக இருக்கும். இந்த நீங்கள் இந்த தமிழில் வச்சிங்கனாலே உங்களை பார்த்து அட்ராக்டிவாக உங்கள் ஸ்டேட்டஸை பார்க்க வருவாங்க. ஸோ கொஞ்சம் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பார்க்க நல்லாயிருக்கும். யூடியூப் மாதிரி தான் இன்ஸ்டாகிராமும், கொஞ்சம் வியூஸ் போகும், நல்லா கொஞ்சம் ட்ரெண்டிங் ஆகும். ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக முடிஞ்சு 14 உங்களுக்கு தரமாக புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை எனக்கு இந்த ஷேப்ஸ்லாம் ஆட் பண்ண முடியாது, எனக்கு ஷேப்ஸ்லாம் ஆட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நோ ட்ரிக் இருக்குது. ஸோ அது முன்னாடி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் இமேஜ் கொடுத்து அல்ட்ரா கொடுத்து சேவ் டு கலர் கொடுத்துவோங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ண எனக்கு செய்ய தெரியாது, எனக்கு போர் அடிக்கும், செய்ய வராது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு ஐடியா நான் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டிஃபால்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்து நான் இம்போர்ட் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன், நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். அதாவது பிஎன்ஜியாக மாற்றி வச்சுருப்பேன், பேக்ரவுண்ட் இமேஜ் இல்லாமல். ஸோ இந்த இமேஜ் தான் இதை கொடுத்து ரிலேட்டிவ் செஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி 100 வச்சுட்டு டிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது 14 உங்களுக்கு இப்போ இது வந்து நாளே ஷேப்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் உங்களுக்கு தேவையான பேக்ரவுண்ட் இமேஜை மட்டும் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஏன்னா டெக்ஸ்ட் ஒன்று பண்ணி எழுதிக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் என்னடா கலர் வேறு கலர் வைக்கலாம்னா அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கலர் ஃபில்டர் வாங்க. அதில் வந்து க்யூன்னு இருக்கா, இப்படி கலரை மாற்றினா பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகுதா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கலர் உங்களுக்கு தேவையான கலர் இருந்தால் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ஷேப்ஸ்லாம் ஆட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ ஷேப்ஸ் ஆட் பண்ணுறவங்க ஈஸியாக மேக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டு பிஎன்ஜி செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இமேஜை இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிடும். இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஒரு இமேஜ் இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாமே ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக அவங்க சொல்லியிருக்காங்கன்னா நான் இம்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை. ஸோ இதேமாதிரி நீங்கள் இப்போ சொன்னேன்ல, இதை 2 பேக் கொடுத்துக்கோங்க. 2 பேக் கொடுத்து சைஸை கொஞ்சம் கூட்டிக்கிட்டு செட் பண்ணிங்கன்னா அலைன் பண்ணி பர்ஃபெக்டாக இருக்கும். 14 இதேமாதிரி உங்களுக்கு தேவையான 3 இமேஜை இம்போர்ட் பண்ணி ஈஸியாக வேலையை முடிச்சுக்கோம். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுட்டோம் நினைக்கிறேன். இது வரையா இதுக்கப்புறம் ஒரு ஸ்டெப் இருக்குது, அது என்னென்னு பார்த்துலாம். எப்படி இதை நம்ம தமிழில் செட் பண்ணுற இன்ஸ்டாகிராமில் அது எல்லாத்துக்கும் டவுட்டாக இருக்கும். ஸோ அதை எப்படி சொல்லி காமிச்சிட்டேன். அதுக்கு தேவையான கைன்மாஸ்டர் நான் கைன்மாஸ்டர் சொல்லி காமிச்சிருக்கேன். Alight மாஸ்டர் இதே மெத்தட் தான். ஸோ நான் கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் கைன்மாஸ்டரில் போய்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நீங்கள் ப்ராஜெக்ட்டில் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பீங்களா. ஸோ நான் ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். இதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் மீடியா கிளிக் பண்ணுங்கள். டேரெக்டாக மீடியா கிளிக் பண்ணிட்டு நீங்கள் Pixellapல மேக் பண்ணிங்களா அந்த இமேஜை இம்போர்ட் பண்ணுங்கள்.
ஸோ நான் இன்புட் பண்ணிட்டேன் இப்போ வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ இன்புட் பண்ணிட்டேன் நான் இன்புட் பண்ணிட்டு என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா 4 செகண்ட் இருக்கும் இது என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ 2 இன்புட் ஆகிடுச்சு எனக்கு கைன்மாஸ் கொஞ்சம் கேங்கார மாதிரி இருக்குது ஸோ என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்து ஃபுல்லாக குறைச்சிருங்க 0.010 செகண்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியுதா நீ ஃபுல்லாக அந்த எல்லோ டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா எல்லோ டாட் மாதிரி அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக குறைச்சிருங்க இதுக்கு மேலே குறைக்க முடியாது 0.10 செகண்டில் இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது நீங்கள் சும்மா நீங்கள் வீடியோ ஆன் பண்ணதும் வந்துட்டு போயிடும் அதுக்கு தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணதும் வந்துட்டு போயிடும் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்க்க நல்லாயிருக்கும் இன்ஸ்டாகிராமில் பேஜில் அடி வீடியோ பண்ணால் அந்த தமிழில் வச்சு செட் பண்ணிங்கன்னா பெர்ஃபெக்டாக எல்லாமே ஒன்றோல தெரியும் ஸோ அதுக்கான இது இந்த தமிழில் சப்ஸ்கிரைப்லாம் கேட்டீங்க எப்படின்னு சொல்லியாச்சு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இது எல்லாமே ஈஸியான ஸ்டெப்பு நீங்கள் எல்லாம் ஈஸியாக செஞ்சு செம்மையாக இதாகிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே புரிஞ்சாலும் லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க இதேமாதிரி வேறு எதுவும் கண்டென்ட் உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் வச்சு பண்ணுங்கள் இல்லை கீழே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அதே வீடியோ ஸ்டேட்டஸ் மேக் பண்ணி போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதேமாதிரி இன்னொரு 2 டேஸ்க்கான கண்ணில் பார்க்குறேன் பாய் நைஸ் டே